உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிற அந்த நல்ல இந்த நேரத்துல அன்றைய வார்த்தையும் அன்றைய பிரசன்னத்தை உணரும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில இருக்கிறோம் அருமையாக தேவன் நம் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது இன்னைக்கு உண்மையாக நம்மளுக்கு விடுதலையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கவலையோடு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோடு, இல்லை நீ கண்ணீரோடு எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உண்மையாக இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விடுதலையும் எல்லாவற்றிலும் தரக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஆனால் சமூகத்தை ஜெபிக்கலாம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவரா இருக்கா, அவருடைய வார்த்தை நாங்கள் கேட்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுக்கலாம். அப்பா அந்த வேலைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவின் நேரத்தவரை நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட ஆண்டவரே வரும்படியாக ஜெபிக்கிறையா. வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் தேவனுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடம் முழுவதும் நம்மளோட பிரசன்னத்தினால் நம்மளோட வல்லமையால நிரப்பிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உண்மையாக இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய சத்தியங்களையும் புரிந்து கொள்ளவும் அதில் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக இந்த வேதத்திலிருந்து அநேக போதனைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் கேட்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலையும் பெரிய ஒரு சமாதானத்தையும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில படிதல் குறித்து கொஞ்சம் எனக்கு தெரிந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் குறித்து உங்களோடு கூட பேசுகலாம் என்று நான் விரும்புகிறேன். அநேக வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க, அநேக பேர் போதனைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு மத்தியில பேசுகிற காரியம் என்னென்றால், வேதத்தின் நிமித்தம் பேசுகிற காரியம் என்றால் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு அதுல 1ஆவது அதிகாரம் அதுல 14வது வசனமும் 15வது வசனத்தை நம்ம எடுத்து இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இதுல காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதலாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டுமா. கீழ்ப்படிதலுடைய ஆரம்பம் என்னென்றால் அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் வரும்போது அந்த இடத்துல பரிசுத்தம் என்றது காணப்படுகிறதா இருக்கிறது. அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, அவர் நம்மளை அழைத்திருக்கிறாராம். அவர் பரிசுத்ததா இருப்பது போல நம்மளையும் பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மளை அழைச்சவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு மனிதன் போகும்போது, கீழ்ப்படிதலுக்குள்ள அவன் நிற்கும் போது அவனுடைய வாழ்க்கையும் அது பரிசுத்தமாய் மாறக்கூடியதா இருக்கிறது. நம்ம எந்த ஒரு ஆபீஸ் தளத்திலேயே ஆகட்டும், நம்மளுடைய குடும்பங்களிலே ஆகட்டும், ஊழியத்திலேயே ஆகட்டும், எந்த ஒரு காரியத்துல போனாலும் நம்ம கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் பரிசுத்தம் என்றது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்குள்ள கற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள தேவனுடைய வல்லமை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக இடத்துல இந்த கீழ்ப்படிதல் என்றது இல்லை. ஆனா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நமக்கு போகும்போது இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் ஆகட்டும், சில நம்முடைய ஜெப வாழ்க்கையாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், எல்லாமே அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்றது மிக ஒரு முக்கியமானது. அது தேவன் அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதன் நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது அது தேவன் அது விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்க்கையில அவர் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. எபிரேயர்ல ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதுல பார்க்கும்போது 5வது அதிகாரம் 8வது வசனத்துல தன்னை பாடுகள் நிமித்தம் அவர் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படிதல் என்றது தேவனுக்குள்ள காரியங்கள் காணப்பட்டதாக இருக்கிறது. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு
ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை பாடுகள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாராம், அந்த கீழ்ப்படிதல் என்றது அவர் கற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அப்போ இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம போகக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்றது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மிகவும் அது காரியம் வாய்க்கப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஆசை எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது உங்களை விட்டு அவன் ஓடி போகுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில காரியங்கள் நம்மளை விட்டு போகணும் என்றால், சில காரியங்கள் நம்மளை விட்டு தூரமாய் போகணும் என்றால் நம்ம தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும், நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. நம்மளை பார்த்து இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம சொல்லிட முடியும். இன்னைக்கு இவர்கள் கீழ்ப்படிறதில்லை, இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், இவங்க கீழ்ப்படிந்து தேவனுக்காக பயந்து நடக்கிறார்கள், இவர்கள் பயந்து நடப்பதில்லை என்று நம்மளை பார்த்து என்ன பண்றாங்க, நம்மளை பார்த்து செய்ய காரியங்களா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷனை இன்னைக்கு வேதத்துல கூட கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, உபாகத்துல நீங்க எடுத்து வாசிக்கும் போது அதுல 21வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியாத பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன நடக்குது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. உபாகம் 21வது அதிகாரம் 18வது வசனம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். ஆமென். போதும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷனு கீழ்ப்படியாம போகிறானோ அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் துஷ்ட மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தாய் தகப்பனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு குடும்பத்தை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒன்று தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தாய் தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியாத யாரா இருக்கட்டும், எந்த நபரா இருக்கட்டும், அவர்களுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் துஷ்ட பிள்ளைகள் என்று இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசித்தோம். இன்னைக்கு அநேக பேர்கள் இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல்ன்றது கற்றுக்கொள்றதே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நம்ம படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்புறோம், இன்னைக்கு பிள்ளைகளை எதுக்கோ நம்ம அனுப்புறோம், இதெல்லாம் கற்றுக்கொண்டு வாங்க, நீங்க இப்படி செயல்படுங்க பண்ணுங்க, அது செயல் தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், இப்படிதான் கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம நடத்துகிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ, எதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமோ, ஆனா ஒண்ணுல மட்டும் நம்ம என்ன பண்ணுகிறோம், தவறுகளா இருக்கிறோம், கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம கொண்டு போறது கிடையாது. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிந்து போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து போகிறாங்களோ அவங்கள செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்றது மிகவும் முக்கியமா இருக்கிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகளோட வாழ்க்கையில துஷ்டம், சத்துனுடைய காரியங்கள், சத்துனுடைய உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அது ஊழியக்காரங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகக்கூடியதா இருக்கிறது. எந்த மனுஷன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். எந்த இடத்துல கீழ்ப்படிதல் இல்லையோ அந்த இடத்துல கலவரங்களும் சண்டைகளும் வேதனைகளும் உண்டாகக்கூடிய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், துஷ்டனா காரியங்கள் ஆகாதபடிக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுகிறவர்களா இருக்க வேண்டும். வேதத்துல நம்ம அருமையாக ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனோடு கூட தன்னை 3 வருஷம் தன்னை ஊழியம் பண்ணவர் யூதாஸ் காரியத். 3 வருஷம் தன்னை ஊழியத்தை அவர் நேர்த்தியாக அவர் பண்ணி வந்தாரு, அநேக காரியங்களை பண்ணாரு. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா, தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து சில காரியங்கள் செயல்படல. கர்த்தர் அவர் அழைச்சாரு, ஆனா அவரோட அழைப்புக்கு தெரிந்து கொண்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஊழியத்தையும் அவர் செயல்பட்டார். ஆனா அவர் என்ன பண்ணல, அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்ளல.
அவர் கற்றுக்கொண்டு அந்த காரியங்கள்ல போகல. அவருக்குள்ள பார்க்கும்போது அவர் எப்படி மரித்தார் என்று கூட நம்மளுக்கு சொல்லணும். அப்போ அந்த போல தேவனுக்கு நம்ம எந்த மனுஷனுக்கு தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து போகிறாங்களோ அந்த காரியங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கும். அழைப்பை தெரிந்து கொண்டார், ஆனா அவர் கீழ்ப்படிதல் என்ன பண்ணல, அவர் தெரிந்து கொள்ள. அதே போல இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம போகும்போது இன்னைக்கு உண்மையாக கர்த்தருடைய அந்த அன்பு, கர்த்தருடைய அந்த பிரசனம், கர்த்தருடைய வல்லமை, எசப்பாவோட தெய்வீக அந்த பிரசனம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்ல நம்ம தாழ்ந்து தான் போக வேண்டும். சில விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து தான் நம்ம போக வேண்டும். அப்போ நம்ம யாருக்கு பயப்படுறோம்னா, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு நான் பயந்து போகும்போது, அவருக்கு நான் கீழ்ப்படிந்து போகும்போது என்னுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணுகிறது, கீழ்ப்படிந்து காரியங்களா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் கீழ்ப்படிறதுனால என்ன ஒரு நன்மைகள் உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறாரு, எதுக்காக என்று பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது அவன் நிமித்தம் என்ன நடக்கிறது என்று இங்கு சொல்லப்பட்டுகிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டுகிறது. ஒருவன் கீழ்ப்படிதல் நிமித்தம் அந்த காரியங்கள் என்ன நடக்கிறது என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது. ஒருத்தர் கீழ்ப்படிறதுனால எல்லாரும் நீதிமான்களாக மாறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒருத்தர் கீழ்ப்படிறதுனால எல்லாரும் நான் நீதிமான்களாக மாறுகிறவரா இருக்கிறாங்க. ஒருத்தர் அதுல கீழ்ப்படியாத போகிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த இடமே என்னாகிறதுனா பாவியாக காரியங்கள் நடக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து அந்த வழிகளில் நடக்கும்போது எல்லா மனிதர்களும் அவர்களுக்கும் என்னாகிறதுனா அந்த கீழ்ப்படிதல் என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து கூட சிலுவை பறைந்து அவர் என்ன பண்ணாரு, தன்னை அவர் தாழ்த்தி கொண்டு எல்லா பிதானவருக்கு அவர் கீழ்ப்படிந்து பிதானவருடைய எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணாரு, சக்சஸ்ஃபுல்லாக அவர் செய்து வந்தவரா இருக்கிறார். அவர் சிலுவையில் போகும்போது கூட அவருக்குள்ள வந்த மரணங்கள் நேரிடும் போது கூட அவர் என்ன பண்ணல, நம்மளை விடாதபடிக்கு அவர் செய்த எல்லா காரியமும் கீழ்ப்படிந்து நம்மளை வெற்றி சிறக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு அவர் வந்தவரா இருக்கு. அவர் நிமித்தம் தான் இன்னைக்கு எத்தனையோ கோடி இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் என்றால் அப்ப ஏசப்பா மூலியமா தான். அவர் தான் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், எல்லாத்தையும் கொடுத்தவர் தேவன். அவரு கீழ்ப்படிந்த நிமித்தம் அவரு வெற்றி சிறந்ததுனால இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த வெற்றியை நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பாருங்க, வேதத்துல கூட ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவரோட வாழ்க்கையில அவரு அப்படி இருந்தாரோ இல்லையோ, அவருடைய கீழ்ப்படிதனால அவருக்கு மிகவும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் புளிய பண்ணார். அவருக்கு மிகவும் ஆசீர்வாதங்கள் அவருக்கு உண்டானது என்று வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக இன்னைக்கு போதிக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அப்போ அந்த சொந்த கணவனுக்கு என்ன பண்ணு, நீ கீழ்ப்படிந்திரு என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ கீழ்ப்படிதலுக்குள்ள எந்த மனுஷன் போகிறானோ அந்த மனுஷன் அவன் எல்லாத்திலையும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனா இருக்கிறான். அப்ப பாருங்க, வேத வசனம்னுக்கு கிரியா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து போகும் போதே சத்ரு பிசாசே நடுங்கக்கூடியவனா இருக்கிறான். அவனே பயப்பட்டு ஓடி போகிறவனா இருக்கிறானா. அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்றது எத்தனை வகையான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எபேசியர்ல வாசிக்கும் போது 2வது அதிகாரத்துல கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல வானமண்டலத்துல இருக்கிற கிரியைகள் அவர்களை மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த கீழ்ப்படியலனா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து போகலன்னா இந்த வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத கிரியைகள் நம்மளை மேற்கொள்ளுகிற காரியமா இருக்கிறது. அப்ப எந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்காகட்டும் நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து போகும்போது அவனுடைய வாழ்க்கை எப்போதும் என்னாகிறது,
பட்டு இருக்குமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒருவேளை அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகல, இல்லை உங்கள் பிள்ளைகள் இன்னும் போகல, இன்னும் இந்த கேட்கிற உங்களோட வாழ்க்கை இன்னும் அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால், இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம கேட்டு, அப்பா அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது, அவர்கிட்ட நம்ம செயல்படும் போது உண்மையாக தேவன் நம்மளுக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அழைச்ச தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். அந்த கீழ்ப்படிதல் எங்க வருகிறதோ அங்க பரிசுத்தமும் என்றது அவைகள் காணப்படுகிறதா இருக்கிறது. அவைகள் முக்கியமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம நிமித்தம், நம்முடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் இன்னைக்கு அநேக பேர்கள் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்படுவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தா, உங்களுக்கு இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாக இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க போங்க. கண்டிப்பா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த கீழ்ப்படிதல் எந்தெந்த இடத்துல போகிறதோ அந்த இடமெல்லாம் விடுதலையும் சமாதானத்தையும் தேவன் வர பண்ணுகிறார். அது ஊழியங்கள்ல ஆகட்டும், குடும்பங்கள்ல ஆகட்டும், எல்லாத்துலயும் ஆகட்டும், அது காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மனைவி கிட்ட சண்டை போட்டு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அது தேவன் என்ன பண்ண மாட்டாரு? அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இடத்துல ஒருவேளை நீங்க உங்களோட மனைவியான ஒரு கணவன்கிட்ட சண்டை போட்டு நீங்க சபையில நீங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ கீழ்ப்படிதல் என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதல் நம்ம வீட்டுல சமாதானமாக, முதல் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம காரியத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் சபைக்குறோ தேவன் நிரப்புக்குரியவராக இருக்கார். சபையில கூட மகத்துவமான காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் ஆகட்டும், நம்ம குடும்பங்களுக்குறோ அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஆண்டு சமூகத்தை நம்ம ஜெபிக்கலாம். நேரத்துல அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்களுடைய நாமத்துல நாங்கள் வருகிறோம். இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள போகும்போது ராஜா, அப்பா உண்மையாக ராஜா எந்த ஒரு காரியமும் இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிந்து சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலப்பா அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.